friends, welcome to my channel Tamil Wife British Life. நான் இன்றைக்கு உங்களுக்கு காட்ட போகிற விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த பேபிக்கு மில்க் மேக் பண்ணுறது எப்படின்னு நான் காட்டியில் மில்க் மேக் பண்ணுறது எவ்வளோ குயிக்காக மேக் பண்ணலாம், அதுக்கு நான் என்னென்ன ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறேன், மில்க் மேக் பண்ண பிறகு பொட்டிலில் வந்து நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் என்றதை தான் காட்ட போகிறேன். ஸோ அதால் வந்து பொட்டில்ஸ்களை வந்து நீங்கள் வந்து மில்க் மேக் பண்ணி பேபி குடிச்சா பிறகு நீங்கள் பொட்டிலில் வந்து வாஷிங் லிக்விடில் நாங்கள் ப்ரஷ் விட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரையருக்கு வைக்கலாம். சில பேர் வந்து இந்த மிஷின் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பீங்க. இது வந்து வீட்டல் பேபி என்ற மிஷின். இதில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பார்க்குறேன். இந்த மிஷின் வந்து இந்த வீட்டல் பேபி மிஷின் வந்து சானிடைசிங் எம்டி பாட்டில்ஸை வந்து ஆஃப்டர் க்ளீனிங்குக்கு பிறகு நாங்கள் சானிடைஸ் பண்ணுவோம். ஸோ 0 to 12 month நாங்கள் கண்டிப்பாக பாட்டில்ஸ்கள் சானிடைஸ் பண்ணி தான் நாங்கள் பேபிக்கு யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து பீட்டல் பேபி பிராண்ட். இது வந்து இந்த சானிடைசிங் எப்படி ஒர்க் பண்ணுற இதை நான் காட்டுறேன். ஸோ இதில் வந்து இதுதான் சானிடைசிங் செக்ஷன். இதை ப்ரெஸ் பண்ணி போட்டு இதை நீங்கள் என்ற பட்டன் அமர்த்திங்கன்னு சொன்னால் 29 minutes சானிடைஸ் ஒர்க் பண்ணும். இது வந்து 17 minutes, இது வந்து 7 minutes. இந்த கோம் என்ற பட்டன் வந்து இது தன்னை தானே க்ளீன் பண்ணுறதுக்கு. நாங்கள் வந்து அதுக்குள்ளே ஒரு கெமிக்கலை போட்டு இந்த மிஷினையும் நாங்கள் க்ளீன் பண்ணலாம். ஸோ இந்த மிஷினும் வந்து நாங்கள் அட்லீஸ்ட் மந்த்லி ட்வைஸ் ஆகுது நாங்கள் க்ளீன் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் 29 minutes வந்து இந்த சானிடைசிங் மிஷின் ஒர்க் பண்ணும். அதை வந்து உள்ளுக்கு எப்படி டிஸ்பிளே பண்ணுறன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நான் பொட்டில்கள் வந்து ஆல்ரெடி ரெடி டு யூஸ். நான் இது ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ இதில் நான் 3 பொட்டில் வச்சுருக்கேன். ஒரு பொட்டில் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன் பேபிக்கு. இந்த பாட்டில்ஸ் வந்து வாஷிங் லிக்விடில் நான் க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ண வச்சுட்டு இதுக்குள்ளே வச்சு இந்த மிஷினை நான் ஸ்டார்ட் பண்ணி இதை ப்ரெஸ் பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ணால் 29 நிமிஷம் மட்டும் இதில் வேறு சானிடைஸ் பண்ணியாச்சு. எப்போவுமே பேபிக்கு சானிடைஸ் பண்ண பாட்டிலை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் மில்க் கொடுக்குறதுக்கு. அது உங்களுக்கு மோர் சேஃப்டியாக இருக்குது. ஆஃபீஸில் நீங்கள் இது சில பேர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. யூஸ் பண்ணாதாக்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்று நான் நம்புகிறேன். அது வந்து இந்த வீடியோவில் நான் காட்டுவோம்னு விரும்புகிறேன். ஸோ இது வந்து சானிடைசிங். இது வந்து நாங்கள் அமேசானில் தான் வாங்கினாங்க. ஸோ ஃப்ரம் 0 month அவர் போன் ஆயினதுலேருந்து அவர் இப்போ 8 month நாங்கள் சானிடைஸ் பண்ணித்தான் நாங்கள் பாட்டில் யூஸ் பண்ணுறோம். எங்கேயும் வெளியில் போக்க இதில் எல்லாம் வாஷ் பண்ணி சானிடைஸ் பண்ணிவிட்டு பாட்டில்ஸை எடுத்துகிட்டு போவோம். ஆஃபீஸில் 2-3 பாட்டில்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். இதில் வந்து நீங்கள் நார்மலாக 4 பாட்டில்ஸ் வைக்கலாம். மற்ற வந்து டம்மியாக யூஸ் பண்ணுற டம்மி அது மட்டும் இல்லை, டாய்ஸுகள் சில டாய்ஸுகள் வந்து நாங்கள் மோஸ்ட்லி சில டாய்ஸுகள் வந்து வாஷ் பண்ணி ட்ரைக்கு போடும். சில டாய்ஸுகள் வந்து சானிடைஸ் பண்ணக்கூடிய டாய்ஸ் வந்து நாங்கள் சானிடைஸ் பண்ணுவோம். எந்த ப்ராடக்ட் நாங்கள் சானிடைஸ் பண்ணலாமோ மோஸ்ட்லி நாங்கள் அவருக்கு சானிடைஸ் பண்ணி தான் நாங்கள் அவர் யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னு சொன்னால் அந்த ஹெல்த் சேஃப்டிக்காக அது நல்லா சின்ன பிள்ளைகள் வந்து ஹெல்த் சேஃப்டின்றது முக்கியம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நாங்கள் அதை செய்கிறோம். அடுத்தது வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறது வந்து ரேபிட் கூல் வந்து சொல்கிறது வந்து நீங்கள் மில்க் மேக் பண்ணினா அவ்வளோ குயிக்காக வந்து இந்த மில்கை வந்து நீங்கள் குயிக்காக நீங்கள் பேபிக்கு கொடுக்கலாம். இது வந்து குயிக்காக உங்களுக்கு இந்த பேபியை வந்து ரைட் டெம்பரேச்சருக்கு பேபின்ற மில்காக கொண்டு வரும். பேபின்ற மில்கை ரைட் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரும் ரேபிட் கூல். இந்த ரேபிட் கூலும் வந்து சானிடைசிங்கால் வந்து சானிடைஸ் பண்ணணும். நீங்கள் ரேபிட் கூலையும் வந்து சானிடைஸ்டால் க்ளீன் பண்ணணும். பொட்டில்ஸை நீங்கள் எப்படி சானிடைஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பேபின்ற மில்க்கு இதுக்கு விட்டு நீங்கள் மில்க் மேக் பண்ணுற அந்த ரேபிட் கூலரும் சானிடைஸால் க்ளீன் பண்ணணும். நார்மலாக வாஷிங் லிக்விடால் நீங்கள் க்ளீன் பண்ணி போட்டு சானிடைசிங்காலையும் க்ளீன் பண்ணணும். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு வந்து ml போட்டிருக்கு. நீங்கள் வந்து ஸோ 240 ml நீங்கள் இதுக்கு மில்க் விட்டு மேக் பண்ணலாம். ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் இப்போ மில்க் பவுடரையும் போட்டு நீங்கள் வந்து ஹாட் வாட்டரையும் விட்டு அவங்களுக்கு அளவு வந்து கஷ்டமாக இருக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், நான் இப்போ இதில் 100 ml எடுத்துட்டு இதுக்கு மில்க் பவுடரை போட்டு 100 mlக்கு 3 ஸ்பூனாக வட்டவர் இட்டிஸ் நீங்கள் இதுக்கு போட்டுட்டு ஹாட் வாட்டரை இதுக்கு விட்டுட்டு ரேபிட் கூலை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப் அண்ட் டவுனாக இப்படி போட்டு குளிக்கினீங்கன்னு சொன்னால் இது வந்து
ஜெலோவாக காட்டும். இது ரெடின்னு சொன்னால் இப்படி க்ரீனாக காட்டும். ரைட் டெம்பரேச்சருக்கு வந்துட்டுன்னு சொன்னால் க்ரீனாக காட்டும். அதுதான் இது. இப்போ நான் உங்களுக்கு இது வந்து ரியலி ஹாட் வாட்டர், இதை வந்து நான் அதுக்கு விட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எவ்வளோ செகண்டில் வந்து இது ரெடி பண்ணுது சொல்லி. இப்போ நீங்கள் வேறுங்க இப்படி இந்த ஹாட் வாட்டர் சாரி இது வந்து வடிவான ஹாட் இல்லாதபடியாக இதாக இருக்குது. இப்போ நீங்கள் இது ஜெலோவாக நான் நெக்ஸ்ட் டைம் வந்து பேபிக்கு மில்க் செய்யக்க உங்களுக்கு இது வந்து ஜெலோவாக இருக்குது. பிறகு ஒரு க்ரீன் கலருக்கு மாறும். டெஃபினெட்லி இது வந்து க்ரீன் கலருக்கு மாறும். மாறினா பிறகு இதுனா 1 to 2 செகண்டுக்கு இந்த மில்க் வந்து ரெடி ஆகும். நீங்கள் பிக் டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். ரியலி ஹாட் வாட்டர் போட்டு நாங்கள் மில்க் மேக் பண்ணி டைம் எடுக்கும் 5 to 10 minutes டைம் எடுக்கு நாங்கள் பேபிக்கு மில்க் கொடுக்க. இந்த ரேபிட் கூலர் வித்தின் 1 to 2 செகண்டுக்கு ரெடி ஆகும். இதை நீங்கள் க்ளீன் பண்ணினா இது பேபி மில்க் மேக் பண்ணால் இது ஹாட் வாட்டர். இது நான் ப்ராப்பராக மில்க் மேக் பண்ணாக்க நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நான் மெயினாக இந்த வீடியோ போட்டதுக்கு காரணம் சானிடைஸ் பண்ணணும். பேபிக்கு கொடுக்குற இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் சானிடைஸ் பண்ணி தான் கொடுக்கணுன்ற காரணம் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த ரேபிட் கூல் வந்து நீங்கள் ஆஃபீஸில் நீங்கள் மில்க் மேக் பண்ண பிறகு இந்த ரேபிட் கூலை வந்து வாஷிங் அப் லிக்விட் போட்டு வாஷ் பண்ணுவீங்க. வாஷ் பண்ண பிறகு இதை வந்து நீங்கள் ட்ரையருக்கு வைப்பீங்க காயறதுக்கு. காய்ஞ்சா பிறகு நீங்கள் நெக்ஸ்ட் அடுத்த எம்எல் மில்க் மேக் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் ஆஃபீஸில் இது வந்து சார்ஜ் இருக்குது. சார்ஜ் பட்டன் போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். இது சார்ஜ் பண்ணக்கூடியதான். இது பேட்ரியில் சார்ஜில் ஒர்க் பண்ணும் பேட்ரி. ஸோ பேட்ரி இல்லாமல் சார்ஜில் ஒர்க் பண்ணப்படும். ஸோ இது வந்து நீங்கள் 2 இதாக இருக்குது. மேலுக்கும் கீழுக்கும் மூடியாக இருக்குது. அதை நீங்கள் ரிமூவ் பண்ணி போட்டு இதை வந்து நீங்கள் இப்படி மேலுக்கு ஃபிக்ஸ் பண்ணி போட்டு இதையும் வச்சு போட்டு நடுவில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு ப்ளூ கலர் பட்டன் உண்டு. இதில் ப்ரெஸ் ஆகிக்கொண்டிருக்கும். இந்த ப்ளூ கலர் பட்டன் ப்ளூ ஓ பர்பிள் கலர் பட்டன் எடுப்போமே. பர்பிள் கலர் பட்டன் வந்து ப்ரெஸ் ஆகிக்கொண்டிருக்கும். இந்த பர்பிள் கலர் பட்டன் ஸ்டாப் ஆகினா இஸ் ரெடி ஃபார் யூஸ் அண்ட் அர்த்தம். ஸோ இதை வந்து இந்த பர்பிள் கலர் பட்டன் ஸ்டாப் ஆகினா சானிடைசிங் டன். ஸோ இது சானிடைசிங் பண்ண பிறகு தான் நீங்கள் மில்க் மேக் பண்ணணும். அப்புறம் அதை வாஷ் பண்ண பிறகு நீங்கள் ஃபியூ ஹவர்ஸுக்கு பிறகு நீங்கள் சானிடைஸ் பண்ணலாம். ஆஃபீஸில் நீங்கள் ஃபியூ ஹவர்ஸுக்கு பிறகு தான் பேபிக்கு மில்க் கொடுப்பீங்க. ஸோ அந்த டைமில் சானிடைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட்டும் நாங்கள் பேபிக்கு யூஸ் பண்ணாக்க நியூ பார்ன் பேபிக்கு யூஸ் பண்ணாக்க 0 to நியூ பார்ன் to 12 months அட்லீஸ்ட் 1 இயர்க்கான நீங்கள் சானிடைஸ் பண்ணுறது இஸ் சேஃப் ஃபார் பேபிஸ். அப்போ இது வந்து சானிடைஸ் ஆகினோன்னா இந்த பட்டன் ஆட்டோமேட்டிக்காக எந்த வித ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் ஸ்டாப் ஆகும். ஸ்டாப் ஆகினா சானிடைசிங் ரெடின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இப்போ சானிடைசிங் டன். ஸோ இதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஹாட் வாட்டரையோ நீங்கள் எப்படி மேக் பண்ணுறீங்களோ அப்படி மேக் பண்ணுறீங்க. இந்த ரேபிட் கூலர் வந்து நிறைய நீங்கள் வந்து இப்போ யூகேயில் இருக்கிற ஆக்களோ இங்கே இருக்கிற ஆக்கள் நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க ஒரு ஷார்ட் ஜேர்னியோ லாங் ஜேர்னிக்கு. இது வந்து ட்ரெயின்லேயோ இல்லாட்டி நீங்கள் ஒரு ஃப்ளைட்லேயோ போக இது சரியான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொன்னால் ட்ரெயினில் ஃப்ளைட்டில் போக எங்களுக்கு வந்து மில்கை வந்து ட்ரை டெம்பரேச்சரு கொண்டு பேபிக்கு ஒன் டைமுக்கு கொடுக்குறது கஷ்டமாக இருக்கும். அதுக்கு கூல் வாட்டருக்கு வைக்க வேண்டியிருக்கும். அது ஹாட்டாக இருக்கும். ஸோ பேபி வந்து அதுக்கு பேஷண்ட் இருக்காது க்ரை பண்ணும். ஸோ அதுக்காக இந்த ரேபிட் கூலர் வந்து 1 to 2 செகண்ட். அதே சேம் டைம் இப்போ 60 ml மில்கை நீங்கள் ரேபிட் கூலர் வச்சா விதின் அ செகண்டில் ரெடி ஆகும். அதே வந்து 120 mlன்னு சொன்னால் 1 to 3 செகண்ட் எடுக்கும். நத்திங் இஸ் டேக் மோர் தென் மினிட். எல்லாமே செகண்ட் டைமுக்குள்ளே தான் இந்த ரேபிட் கூலர் வந்து ரெடி ஆகும். ஸோ இது வந்து ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எனக்கு நிறைய ஹெல்ப்பாக இருந்தது. ஸ்டில் ஐ ஆம் யூஸிங் ரேபிட் கூலர். நிறைய ஹெல்ப்பாக இருக்கும். இது அமேசானில் வந்து நீங்கள் வாங்கலாம். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். சில பேர் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க பண்ணி கொண்டிருப்பீங்க. எவ்வளோ ஹெல்ப்பாக இருக்கும். ஆல்ரெடி யூஸ் பண்ணுறாங்க கமெண்ட் பண்ணலாம். அல்லது நான் யூஸ் பண்ணுறது சரியா பிள்ளையாண்டு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இது இப்படி தான் நான் யூஸ் பண்ணுறேன், இப்படி தான் நான்
செய்துட்டு இருக்கிறேன். மேபி இது பிள்ளையாக இருந்தால் நீங்கள் சொல்லலாம், அல்லது இதை எப்படி யூஸ் பண்ண தெரியாத ஆக்கள் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் என்னட்ட கேட்கலாம். நான் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் நான் அதுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் டைம் நான் இந்த ரேப்பிக்குள்ளே நான் பேபிக்கு மில்க் மேக் பண்ணாக்க நான் கண்டிப்பாக ஒரு ஷார்ட் வீடியோவாக நான் போடுவேன். ஸோ இது வந்து பொட்டில் சானிடைசிங்கும் மில்க் மேக் பண்ணுற ரேப்பிட்குள்ளே அப்படி சானிடைஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் என்றது அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமென்னு நம்புகிறேன். இனி வர வீடியோவில் நிறைய வீடியோக்கள், பேபி சம்மந்தமான வீடியோக்கள், பேபியோட ஃபுட் சம்மந்தமான வீடியோக்கள், மற்றது எங்களோட ஷாப்பிங், என் ஹஸ்பண்ட் அவர் தண்ட லாங்குவேஜில் சில வீடியோக்களும் போடலாம். அவர் வந்து இந்த வீடியோக்களை கதைப்பார். அஃப்கோர்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி தமிழில் கதைக்க மாட்டேன், இங்கிலீஷில் நான் கதைப்பேன். ஆனால் நான் இந்த யூடியூப்பை வச்சு அவருக்கு தமிழ் பழக்கணுமான்ட்ருக்கிறேன். இந்த யூடியூப்பில் அவர் எவ்வளோ தமிழ் லேர்ன் பண்ணுறாருன்னு நாங்கள் பார்க்கலாம். ஸோ தமிழ் கதைக்கிற ஆர்வமாவது அவருக்கு வருதான்றது பார்ப்போம். அவருக்கு நான் தமிழில் கதைச்சா தமிழ் லேர்ன் பண்ணணும் மட்டும் நிறைய ஆப்புகளெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் லேசி அவர் வந்து அதை அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி தமிழ் பழகணுமன்றது இல்லை. ஏன்னு சொல்லுங்க, அப்போ நான் இங்கிலீஷ் கதைப்பேன்டாக்காண்டி அவர் தமிழில் ஃபோக்கஸ் இல்லை. அதால் நான் இப்போ இங்கிலீஷை குறைக்கிறேன், அவரோட இங்கிலீஷ் கதைக்கிறத குறைக்கிறேன், தமிழ்லேயே சில விஷயங்களாக சொல்லுவேன். ஆனால் இந்த பாடி லாங்குவேஜை பார்த்து அவர் பிடிச்சிடுவார் நான் என்ன சொல்கிறேன்ன்றதை. ஸோ இதுதான் வந்து இந்த யூடியூப் வீடியோவில் வாங்க நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் பார்க்கலாம். எப்படி என்ன ஹஸ்பண்ட் தமிழ் கதைக்க நான் அவரை புஷ் பண்ணி தமிழ் கதைக்க வைக்க போகிறேன். அவைண்ட நாட்டில் நாங்கள் இருந்தாலும் அவைண்ட லாங்குவேஜ் வந்து எங்களுக்கு தெரிஞ்சாலும் நாங்கள் தான் லாங்குவேஜ் வந்துறது ஒரு ஆளுண்ட சாதாரண ஒரு மொழி தான். அது ஒரு ஆளுண்ட என்னென்னு சொல்கிறது நாலேஜ் இல்லை. இங்கிலீஷ் ஜஸ்ட் லாங்குவேஜ், இட்ஸ் நாட் அபவுட் த நாலேஜ். இதைத்தான் நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். அதே மாதிரி தான் அவர் வந்து வெகு சீக்கிரம் தமிழ் கதைக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Thank you guys.